நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு மசில்ஸ் எல்லாமே வந்து தொங்கி போகாமல் மசில்ஸ்லாம் நல்லா இறுக்கமாக இருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து உப்புமா செய்யலாம், பொங்கல் செய்யலாம், சத்து மாவு உருண்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் வர வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா போடுறேன். இது யாருக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணுக்காக செஞ்சு கொடுக்குறேன். அது என்னோடய பொண்ணு வீட்டில் வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா ஜனனி வந்து என்ன பண்ணியிருக்கா, டெலிவரிக்கு அப்புறம் வந்து நல்ல வெயிட் போட்டுருச்சு. அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பர்சனல் ட்ரெயினர் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டயட்டிஷியன்கிட்ட சார்ட் வாங்கிட்டோம். வாங்கி நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இனிமேல் வந்து ஜனனி குழந்தைங்க பார்த்துட்ருக்கு. இப்போ அடுத்து வந்து படிக்க போகணும், நீட் எழுதி பிஜி வாங்கணும் இல்லையா. அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒல்லியாக வருவாங்க. இப்போ ஜனனி வந்து மேடம் மாதிரி போனால் நல்லா இருக்காது. நமக்கே நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளையா அழகாக இருந்ததுனா தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனாலேயே டயட்டிஷியன்ட்ட நாங்கள் என்ன பண்ணோம், டயட் சார்ட் கேட்டோம். ஜனனி வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ரோட்டீன்லாம் நல்லா நிறைஞ்ச மாதிரி உணவுலாம் இருக்கணும். அப்போ தான் குழந்தைக்கும் நல்ல உணவு கிடைக்கும், ஜனனியும் வந்து நல்ல உடம்பு குறைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. பாருங்கள், இந்த குயினோவாவில் எடுத்திங்கனாலே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மாதிரி இந்த குயினோவாவில் வந்து நம்ம வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது மசில்ஸ்லாம் லாஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த தோல் வந்து தொங்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மசில்ஸ் லாஸ் ஆகாமல் வெயிட் வந்து நல்லா குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஆட் வீடியோலாம் கிடையாதுங்க. நம்ம டயட்டிஷியன் சொன்னதுனால நான் வந்து கொஞ்சம் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இந்த குயினோவா பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்லா முளை கட்டி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதை வச்சுட்டு தான் நான் இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது குயினோவா பிசிபிலாபாத் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ துவரம் பருப்பு இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் பாருங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு இதையும் சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இதில் பூண்டு பல் வந்து ஒரு 4 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஏழை, அதனால் பிச்சுட்டு போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இப்படி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஜனனியே நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சுக்கோம். இல்லைன்னா தம்பி ஒய்ஃப் கிட்ட சொல்லி அவள் செஞ்சுக்கோம். ரொம்ப அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என் பையன் பொண்ணு எல்லாருமே இப்போ சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அம்மா நீங்கள், என் பையன் வெளியில் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போது பையனுக்கும் ஏதாவது வேணும் டக்குன்னு வீடியோ எடுப்பாங்க, எடுத்து செஞ்சுருவாங்க. அம்மா வீடியோ போடுங்கம்மான்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இதுக்கு நம்ம பொடியெலாம் வந்து அரைச்சி போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை போட்டுக்கணும், இல்லைன்னா கடையில் வாங்க சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி. பாருங்க, இந்த மாதிரிலாம் டயட் செஞ்சு கொடுக்கறதுனால இப்போ ஜனனியே பார்த்தீங்கன்னா 6 கிலோ அளவுக்கு வெயிட் கம்மி ஆயிடுச்சு. அவங்க டயட்டிஷியன் சொல்ல சொல்ல அவங்க வந்து டயட் ஃபுட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால சரியாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து டயட் இருந்தாலும் நமக்கு வந்து அவ்வளோவா வெயிட் குறைய மாட்டேங்குது. நானும் டயட்டிங் இருந்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஜனனிக்கு வந்து நிறைய குறைஞ்சி ஒரு 8 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா குறைஞ்சிருக்கு. அவங்க 8 கிலோன்னா நம்ம 4 கிலோ அந்த அளவுக்கு. ஏன்னா நான் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால எனக்கு வந்து மொனோபஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் குறையுது. இருந்தாலும் அவங்க பண்ணுற எக்ஸசைஸ்லாம் நம்மளால பண்ண முடியறதில்ல. பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து உடம்புக்கு நல்ல சத்து. அதனால நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் பீன்ஸ். இதுக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வேணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே இதில் இருக்குன்றதுனால. இது ஒரே ஒரு அவரைக்காவை எடுத்து நல்லா பிச்சு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காயில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கோம். நான் வந்து புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால 3 பீஸ் அளவுக்கு மாங்காய். அப்புறம் இதில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்துட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். என்னம்மா 1/2 டம்ளர் சொன்னீங்க, இவ்வளோ வந்துருச்சு. ஊற வச்சா பருப்பெல்லாம் ஜாஸ்தி வரும். அதனால நீங்கள் வந்து அம்மா இவ்வளோ போடுறாங்க, அம்மா சும்மா சொல்கிறாங்கலாம் நினைக்காதீங்க. இது வந்து நம்ம ஊற வச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வீட்டு சாம்பார் பொடி போட போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். சாம்பார் பொடி வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாம்பார் பொடி எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியவே பருப்பு ஊற வச்ச தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாம் கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கினோவா இருக்கு இல்லையா, இதையுமே இதிலேயே சேர்த்துடலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லி இலையும் போட்டு விட்டுடலாம். மீதி இருக்க கருவேப்பிலை, மல்லித்தலையை வந்து நம்ம ஃபைனலாக போட வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கம கமன் இருக்கு வாசனை. இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். இது கரெக்டாக 3 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், 1 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எது வேணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா ஒரு தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். டயட் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம். வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் அந்த சாம்பார் சாதம் மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. பாருங்க, இப்போ ஸ்ட்ரீம்லாம் அடங்கிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து டயட்டிங்கில் இல்லாதவங்க இந்த மாதிரி நெய் ஊற்றிக்குங்க. டயட்டிங்கில் இருக்கவங்களா இருந்தால் நெய் கொஞ்சம் கம்மி ஊற்றிக்குங்க.
சூப்பராக நல்லா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நல்லா மல்லி இலையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா தளதலான்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்குது. எதுவுமே அடியும் பிடிக்கல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.